வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் 65வது குரு பூஜை, முதல்வர் ரங்கசாமி சிறப்பு வழிபாடு. 3ஆம் நாள் கம்மன் விழாவில் விளைந்ததும் விளைந்ததும் என்ற பொருளில் சிந்தனை அரங்கம். புதுவை பெட்ரோல் பங்கில் லாரி ஓட்டுநரை வழிமறித்து பணம் பறித்த கும்பல் சிசிடிவி காட்சி வெளியீடு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் 65வது குரு பூஜையை முன்னிட்டு முதலமைச்சர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். மேலும் அவரது ஆன்மீக குருவான ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமி திலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அவரது இல்லம் அருகே கோவில் கட்டி நாள்தோறும் வழிபட்டு வருகிறார். இந்நிலையில் ஸ்ரீ அப்பா பைத்திய சுவாமியின் 165வது குரு பூஜையை முன்னிட்டு இன்று கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பூஜைகளை செய்து வழிபாடு நடத்தி பக்தர்களுடன் அமர்ந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவு உண்டார். குரு பூஜை விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி 3ஆம் நாள் கம்பன் விழா நிகழ்ச்சியாக பாவலக் சித்தன் அறக்கட்டளை சார்பில் இசையமுது கலைமாமணி ராஜமாணிக்கம் ஆகியோரது சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த வெள்ளிக்கிழமை 57வது கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக பாவலக் சிந்தன் அறக்கட்டளை சார்பில் இசையமுது கலைமாமணி ராஜமாணிக்கம் ஆகியோரது சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆளவந்தா சித்தன் முன்னிலை வகித்தார். சிந்தனை அரங்கத்தில் விளைந்ததும் விளைந்ததும் என்ற பொருளில் சிந்தனை அரங்கம் நடைபெற்று தொடர்ந்து ராமராஜ் காட்டன் நிறுவன அறக்கட்டளை சார்பில் தனி உரை நடைபெற்றது. இந்த விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனர் நாகராஜன் தலைமை தங்கினார். தொடர்ந்து இழைக்கின்ற விதி முன் செல்ல என்ற தலைப்பில் நடைபெற்ற தனி உரைகள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் உரையாற்றினார். இந்த விழாவில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி, செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், லயன்ஸ் கிளப் ஃபார் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் மற்றும் தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி ஓட்டுநரை வழிமறித்து பணம் பறித்த மர்ம கும்பல் சிசிடிவி காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமரன், வயது 45. இவர் உதயம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் லாரியில் லோடு ஏற்றிவிட்டு சென்னை நோக்கி புறப்பட்டார். அப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் லாரியை துரத்தி கொண்டு வந்தனர். பின்னர் கொக்கு பார்க் சந்திப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே செந்தில்குமரன் லாரியை நிறுத்தியுள்ளார். உடனே பைக்கில் வந்த 3 பேரும் பணம் தருமாறு மிரட்டியுள்ளனர். உடனே பயந்து போன செந்தில்குமரன் கையில் வைத்திருந்த ரூபாய் 3500 மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். மேலும் இது குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்று விட்டனர். இச்சம்பவம் குறித்து செந்தில்குமரன் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து லாரி ஓட்டுநரின் கத்தி முனையால் பணம் பறித்த 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாதந்தோறும் நடத்தப்பட்டு வரும் பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளையின் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழாவில் அந்நியர் தினமான இன்று அந்நியரை போற்றி அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது. உலக அந்நியர் நாளை முன்னிட்டு புரட்சி கவிஞரும் அந்நியர் நலமும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் பெண்களை உயர்ந்து சக்தியாக மதிக்கும் வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் எங்கெங்கும் காணிக்கும் சக்தியடா என்று தன்னுடைய தொடக்க கால கவிதையில் போற்றியுள்ளார். அன்னையரின் சிறப்புகளை அவர் படைப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். உலக உயிர்களை பெற்றெடுத்த அவர்களுக்காக எதையும் தாங்கி வாழும் அன்னையர் அன்புக்கு இணையானது ஏதுமில்லை. அன்னையரே உலகின் ஆணிவேர் என்று போற்றினார். விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். செயலர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு, மீனாட்சி தேவி, கணேஷ், தொண்டுச்சுடர், லட்சுமி தேவி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உலக செவிலியர் நாளை முன்னிட்டு எழுத்தாளர் இளவரசி சங்கர் செவிலியர் நலனை சந்திப்பீர் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அன்னை தன் பிள்ளையை அணைத்தாள் என்ற பாவேந்தரின் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு
படைப்பாளி ரமேஷ் பைரவி ஒருங்கிணைப்பில் 35 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். பரவட்டும் பாவேந்தர் படைப்புகள் என்ற தலைப்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளில் அறக்கட்டளையின் சார்பில் நடந்த கவியரங்கத்தில் கவிதை வாசித்தவர்கள் சிறந்த கவிஞர்கள் யாழ் தமிழன், செவிலியர் விஜய சாமுண்டீஸ்வரி, பச்சையம்மாள் பாண்டியன் ஆகியோருக்கு சமூக சேவகி சுசிலா நாராயணன் அம்மையார் பரிசு தொகை தலா 400 ரூபாய் வழங்கி பாராட்டினார். தொடக்கத்தில் பாவேலர் சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்புரை ஆற்றினார். நிறைவில் பாவலர் ராஜேஷ் நன்றி தெரிவித்து பேசினார். விழா ஒருங்கிணைப்பு பணிகளை தமிழரசன், பாவலர் விசாலாட்சி, மதன் பேராசிரியர் விசாலாட்சி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் வழங்கினார். சமூக நீதி காவலர் மருத்துவ ஐயா மற்றும் சின்னையாவின் ஆசி பெற்ற புதுச்சேரி மாநில லாஸ்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஏற்பாட்டில் தொகுதி மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அனைத்து விதமான இல்ல நிகழ்ச்சிகளுக்கும் சேர், உணவருந்தும் டேபிள் மற்றும் ஷாமியானா விலையில்லாமல் வாடகைக்கு வழங்குவதாக முடிவு எடுக்கப்பட்ட உழவர் சந்தை சுபாஷ் சந்திர போஸ் சிலை அருகில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் புதுச்சேரி மாநில பொருளாளர் நரசிம்மன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், தொகுதி செயலாளர் ராம், ஊடகப்பிரிவு ராஜசேகர், வன்னியர் சங்க இளைஞர் அணி தலைவர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் இவ்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாஜக தலைவர் சுவாமிநாதன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியை ஆரம்பித்த பள்ளி மாணவர்களுக்கும் இலவசமாக நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் வழங்கினர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கடலூர் ரெட்டிச்சாவடி அருகே ஆமணி பேருந்து அரசு பேருந்தில் மோதிய விபத்தில் 24 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று இன்று அதிகாலையில் கடலூர் ரெட்டிச்சாவடி அருகே சென்ற பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. அப்பொழுது பின்னால் வந்த ஆம்னி பேருந்து அரசு பேருந்து மீது மோதியது. இந்த ஆம்னி பேருந்து சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 24 பயணிகள் லேசான காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலையில் நடந்த இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோட்டரி போனெக்ஸ் சார்பில் பல்மைகா மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் கண்ணையன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமோடு அருகே உள்ள பல்மேகா கிரிக்கெட் மைதானத்தில் ரோட்டரி பீனிக்ஸ் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி உள்ள ரோட்டரி BNI YI சேர்ந்த ஏராளமான அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது. இந்த போட்டியை சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிக்கு சண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் சண்முகம் கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்ட் ஜனா மற்றும் சந்துரு, கார்த்திக், ராஜபிரபாகரன், நந்தகுமார், கௌதம் உடன் ரோட்டரி பீனிக்ஸ் சேர்ந்த நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை அரசு மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான இன்று உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் கொண்டாடப்பட்ட விழாவில் உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் ஜானி ஸ்டெல்லா மேரி தலைமை தாங்கினார். உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் வசந்தி, மதி, பக்ரிசாமி, சித்ரா கலைச்செல்வி, ஓய்வு பெற்ற சீனியர் செவிலியர் அலுவலர் துளசி, பாக்கியவதி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள் முன்னிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரின் 134வது பிறந்தநாள் விழா பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. பகுத்தறிவாளர் கழக மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராஜன் முன்னிலையில் செயலாளர் குமரன் வரவேற்புரையில் விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் தொடக்க உரையாற்றினார். மாவட்ட திராவிட கழக தலைவர் அன்பரசன் அன்னை நாகமையாரின் நினைவு நாளை முன்னிட்டு அம்மாவின் 90 பணிகளை விரிவாக எடுத்து கூறி புகழ் வணக்கம் செலுத்தினர்.
சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் நூற்றாண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு தமிழினம் அடைந்துள்ள பயன்பாடுகள் பற்றிய சிறப்பான தகவல்களை எடுத்துக் கூறி புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி உரையாற்றினார். புரட்சி கவிஞரும் கண்ணகி புரட்சி காப்பியமும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சத்யபெருமாள் பாலுசாமி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியினை எழுத்தாளர் மன்ற துணை பொதுச் செயலாளர் இளவரசி சங்கர் ஒருங்கிணைத்தார். நிறைவாக இளைஞரணி செயலாளர் சித்தார்த் நன்றி கூறினார். படிக்க வழி இல்லாமல் வறுமையில் தவித்த 2 ஏழை பிள்ளைகளை தத்தெடுத்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை முழு செலவையும் தனதானே ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்த சமூக ஆர்வலரின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி மணவெளியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான பாஜக பிரமுகர் வெக்கி. இவர் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்குட்பட்ட கோவில்களுக்கு புனரமைப்பு பணிகளை செய்ய நிதி வழங்குதல், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி தவளக்குப்பம் ராஜாராம் நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் கலையரசு தம்பதியின் மகளான 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி லீசா, 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மீன்சியா ஆகிய இருவரும் தொடர்ந்து படிக்க பண வசதி இல்லாததால் படிப்பை பாதியிலேயே விடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஏழை குடும்பத்தில் பிறந்த 2 சிறுமிகள் படிப்பதற்கு தேவையான நிதி வசதி இல்லாமல் தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி யாரும் இல்லை. இது குறித்து கேள்விப்பட்ட சமூக ஆர்வலரான விக்கி நேற்று அவர்களது வீட்டுக்கு சென்று அவர் குழந்தைகளுக்கு சாக்லேட் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை வழங்கி அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் 2 குழந்தைகளையும் தனது குழந்தைகள் போல் என தத்து எடுத்துக் கொண்டார். அதாவது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தேவையான அனைத்து உதவி தொகைகளையும் தானே செலுத்தி 2 குழந்தைகளையும் படிக்க வைப்பதாக பெற்றோர்கள் மத்தியில் உறுதியளித்தார். அப்பொழுது மாணவிகளை நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என கேட்கும் பொழுது 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி லீசா மாவட்ட ஆட்சியராகவும் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி வியான்சி மருத்துவராகவும் விரும்புவதாக தெரிவித்தனர். இதனை கேட்டுக்கொண்ட அவர் உங்களது லட்சியம் நிறைவேறும் வரை உங்களுக்கான முழு செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்தார். இதற்கு அந்த மழலைகள் இருகரம் கூப்பி அவருக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்த ஒரு வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கடலூரிலிருந்து புதுவை நோக்கி வந்த 18 பேர் கொண்ட மினி வேன் எதிர்பாராத விதமாக தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 18 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரியொட்டியுள்ள தமிழக பகுதியான கடலூர் பழைய துறைமுகம் பகுதியிலிருந்து 18 பேருடன் மினி வேன் ஒன்று புதுச்சேரி அரியலூரில் நடைபெறும் பெயர் சுற்றும் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். இந்த மினி வேனை கடலூர் பழைய துறைமுகம் பகுதியைச் சேர்ந்த முகமது பயாஸ் என்பவர் ஓட்டி வந்தார். தவளக்குப்பம் அபிஷேக பாக்கம் வழியாக அரியூர் செல்லும் பொழுது கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி அருகே உள்ள வளைவில் திரும்பும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் சாலையின் ஓரத்தில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்தவர்களின் அலறல் சத்தம் கேட்கவே அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து விபத்துக்குள்ளானவர்களை வேனிலிருந்து மீட்டனர். இதில் 3 பேருக்கும் மட்டுமே சிறிய காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் விபத்து குறித்த காரணங்களையும் விசாரித்து வருகின்றனர். பெயர் சுற்றும் விழாவிற்கு வந்த வேன் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 18 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோ. சீனிவாச ராமானுஜதாசர் நினைவஞ்சலியையொட்டி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோ. சீனிவாச ராமானுஜதாசரின் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு ராமானுஜதாசர் அறக்கட்டளை சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளவர்களுக்கு சர் பாலா ஃபேப்ரிகேஷன் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் 300க்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன், கோஜா, சுப்பிரமணி, கலையரசி, பரத், ஸ்ரீமதி, கிருஷ்ணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பாலகிருஷ்ணன் குடும்பத்தார் சிறப்பாக செய்திருந்தனர். ஆட்டமா நிறுவன தினத்தை முன்னிட்டு நடைபெற சிறப்பு மருத்துவ முகாமில் உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்து விழா மருத்துவ முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காரைக்குடி மாவட்டம் ஆட்டோமா நிறுவன பேராசிரியர் அப்துல்லா சேகுவால் தொடங்கப்பட்ட நிறுவனத்தை தினத்தை முன்னிட்டு விளவக்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வழிகாட்டுதலின்படி கள அதிகாரி சிவகுமார் ஆலோசனையின்படி விளவக்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீட்டவர்களுக்கான காப்பகம், சரௌண்ட் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் ஆட்டாமா இணைந்த சரௌண்ட் சொசைட்டி நிறுவனர் மோகன் மற்றும் பொருளாளர் சுகுணா தலைமையில் கோரிமேட்டில் இயங்கி வரும் தேசிய நகர்ப்புற வீடவர்களுக்கான காப்பகத்தில்
ஆட்டாமா பாண்டிச்சேரி ஸ்டேட் டைரக்டர் உமா, நஸ்ரீன் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் டாக்டர் அருள், டாக்டர் சீதா, டாக்டர் மஞ்சினி, டாக்டர் சிவசுந்தரி குழுவுடன் இணைந்து காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயணிகள் அனைவருக்கும் உடல் மற்றும் மனநலம் காக்கும் இயற்கை வழி மருந்தில்லா மருத்துவ முறை பற்றி விழிப்புணர்வு முறை கருத்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனுடன் நோய்க்கான அறிகுறிகள் குறித்து நாடி பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா செய்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர் KG ஏகாம்பரத்தின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர் KG ஏகாம்பரத்தின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி தொகுதி செயலாளர் KG சுரேஷ் மற்றும் KG ஏகாம்பரம் குடும்பத்தினர் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஏகாம்பரத்தின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான விஸ்வநாதன், அபிஷேகம், கீதாநாதன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அசோக் பாபு, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் சத்யராஜ், பாஸ்கரன், என காங்கிரஸ் தொகுதி தலைவர் GR வீரபத்ரன், திருவெங்கடம், கமலக்கண்ணன், ஜிம் கணபதி, INTUC பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில காங்கிரஸ் செயலாளர் தங்கமணி, மாவட்ட தலைவர் கோபாலமூர்த்தி, ஊடகப் பிரிவு தலைவர் RE சேகர், ADMK லைன்ஸ் சுரேஷ், கருணாநிதி, செல்வகுமார், துலுக்காந்தம்மன், நகர் பிரபு மற்றும் உள்ளூரில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியின் பிரமுகர்களும் தமிழ் சிறுகுறள் நண்பர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இளநீர், தர்பூசணி பழம் மற்றும் நீர்மூவினை விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கி தாகத்தை தணித்தனர். கோடை வெயில் தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் அதிக அளவு வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான சுவாமி தரிசனம் செய்து வருகை தந்தனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காரைக்கால் மாவட்ட துணைத் தலைவர் நசீர் தலைமையில் விஜய் ரசிகர்கள் இளநீர், தர்பூசணி பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கினர். 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு அதனை பருகி கொடை வெயிலின் தாக்கத்தை தணித்து சென்ற உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களுடைய பெரும் வரவேற்பு பெற்றது. இன்று முதல் கோடை வெயில் முடியும் வரை தொடர்ந்து இனி ஒரு மாதமாக வழங்கப்படும் என்று விஜய் ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். திப்புராயப்பேட்டை தேவி கருமாரியம்மன் கோவிலில் 43வது ஆண்டு செடல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை தேவி கருமாரியம்மன் கோவிலில் 43வது ஆண்டு செடல் திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. விழாவில் நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை நடந்தது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சி வான செடல் உற்சவம் மாலை 4 மணியளவில் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதேபோல் பக்தர்கள் சிலர் முதிகள் அழகு குத்தி கார், ஜீப், வேன், மினி லாரி ஆகியவற்றை இழுத்துச் சென்று காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. இரவு 8 மணிக்கு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6725 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 87 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சத்குரு அப்பா பைத்திய சுவாமிகள் 65வது குரு பூஜை, முதல்வர் ரங்கசாமி சிறப்பு வழிபாடு. 3ஆம் நாள் கம்மன் விழாவில் விளைந்ததும் விளைந்ததும் என்ற பொருளில் சிந்தனை அரங்கம். புதுவை பெட்ரோல் பங்கில் லாரி ஓட்டுநரை வழிமறித்து பணம் பறித்த கும்பல் CCTV காட்சி வெளியீடு. புதுச்சேரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் சாலையில் தலை கொப்புற கவிழ்ந்ததில் 3 பேர் படுகாயம். இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.